ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவர்கள் பயணிச்ச அந்த ஃப்ளைட்டில் நானும் பயணிக்க வேண்டியது. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் மீனா அவர்கள் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. முக்கியமாக 90s டைமில் வந்து ஐ திங்க் பயங்கர ஒரு பீக்கான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப ஹோம்லியான ஒரு ஆக்ட்ரஸ் நம்ம எல்லாருமே பார்த்து, முக்கியமாக 90s கிட்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட படங்கள் எல்லாமே பார்த்து இருந்திருப்பீங்க. பிகாஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம்னு அவ்வளோ லாங்குவேஜஸில் வந்து கிட்டத்தட்ட 100 ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவர்களுடைய அந்த ஒரு டிமைஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சௌந்தர்யா அவர்களுடைய ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது சினிமாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து ஜூலை 14, 1972 கர்நாடகாவில் வந்து இவங்க பிறக்கிறாங்க. ஸ்கூலிங் எல்லாமே வந்து பெங்களூரில் பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. ஸோ அப்படி இருக்கும் போது தான் கந்தர்வா அப்படிங்கிற ஒரு கன்னடம் ஃபிலிமில் வந்து 1992 வந்து டெபியூ ஆகுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்க்கும்போது 1993 ஆர்வி உதயகுமார் அவங்களுடைய டைரக்ஷனில் வெளியான பொன்மணி அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து அஸ் அ ஹீரோயினாக வந்து நடிச்சிருந்தாங்க. கார்த்தி அவர்கள் வந்து ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷனே கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு மென்டலி ரிட்டார்டட் கேர்ளாக தான் இந்த படத்தில் வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் அவங்களோட ஆக்டிங் பார்க்கும் போதே. பட் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி வந்து அதர் ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து திரைப்படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று கிடைச்சதுன்னா 1997 ரிலீஸ் ஆன அருணாச்சலம் திரைப்படம். இந்த ஒரு படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஐ திங்க் அந்த 1997 அந்த பீரியடில் வந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அகெயின் வந்து படையப்பால வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிச்சாங்க. இந்த 2 திரைப்படத்துலையுமே வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த 2 திரைப்படங்களை வந்து அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஜினிகாந்த் கூட நடிச்சிட்டாங்க. அடுத்து கமல் கூட நடிக்கலையாப்பா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம், எப்போ டிவியில் போட்டாலும் நம்மளாம் பயங்கரமாக சிரிச்ச ஒரு படம் காதலா காதலா. ஸோ இதில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் கூட வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து விஜயகாந்த் அவர்கள் கூடமே வந்து தவசி, சொக்கத்தங்கம் தான் அவங்களுடைய கடைசி ஃபிலிம் அந்த 2002 அதுதான் வந்து அவங்க கடைசியாக பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய டாப் ஹீரோஸ் கூட வந்து அந்த டைமில் அவங்க படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழில் இப்படி இருக்கட்டும், இன்னொரு சைடு தெலுங்கு அப்படின்னு பார்க்கும்போது நாகார்ஜுனா அவங்க கூட படம் பண்ணியிருக்காங்க, சிரஞ்சீவி அவங்க கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மலையாளம்னு பார்க்கும்போது ஜெயராம் அவங்க கூட நடிச்சிருக்காங்க, லால் சாரோட நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த சைடு வந்து பாலிவுட்லேயுமே வந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. அமிதாப் பச்சன் அவங்க கூடயுமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய லாங்குவேஜஸில் வந்து 100 ஃபிலிம்ஸ்க்கு மேலே வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த டைமில் வந்து ஸ்ரீதேவி அவர்கள் கூட வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து ஸ்ரீதேவி அவர்கள் வந்து அக்ராஸ் லாங்குவேஜஸ் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணாலும் ஈக்குவலி வந்து சௌந்தர்யா அவர்களுமே வந்து அவ்வளோ லாங்குவேஜில் படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய அவார்ட்ஸ் வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கேரியோட பீக்கில் வந்து இருக்கும் போது 2003 வந்து ரகு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து திருமணம் செய்கிறாங்க. இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் ஆல்சோ ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னுமே சொல்லப்படுது. அண்ட் இப்படி இருக்கும் போது தான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸாக நம்ம வந்து கேள்விப்பட முடிஞ்சுது. 17th April 2004 அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 11:05 ஜக்கூர் ஏர்ஃபீல்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆன ஒரு ஃப்ளைட். இதில் வந்து ஆக்டர் சௌந்தர்யா அவர்களும் அவங்களுடைய பிரதர் அமர்நாத் அவர்களும் வந்து பயணிச்சிருந்தாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஒரு எலெக்ஷன் கேம்பெயின், அதாவது பிஜேபியில் வந்து இணைஞ்சிருந்தாங்க சௌந்தர்யா அவர்கள். பிகாஸ் அவங்களுடைய பிரதருமே வந்து ஆர்எஸ்எஸ் ஒர்க்கராக இருந்தார் பிஜேபியில் ஒரு ஏர்லி 1990s இருந்தே. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்களும் வந்து பிஜேபியில் இணைகிறாங்க, ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்காக வந்து கிளம்புறாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் வந்து 11:05 வந்து டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ டேக் ஆஃப் ஆன ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த ஃப்ளைட் வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் ஹைட்டில் தான் அந்த ஃப்ளைட் வந்து பறந்துருக்கு. அப்படி இருக்கும்போது பைலட் வந்து ஃப்ளைட்டை திருப்பும் போது நிலை தடுமாறி அந்த ஃப்ளைட் வந்து ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸில் விழுந்து வெடிச்சு சிதறி இருக்கு. இதில் இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல போய் பார்க்கும்போது, இந்த நியூஸ் சேனல்ஸில் நம்ம பார்க்கும்போது சௌந்தர்யா அவர்களுடைய உடலே நம்ம யாராலையுமே கண்ணால் பார்க்க முடியல. எல்லாமே பயங்கரமாக கருகி போய் சிதறி போய் இருந்துச்சு. அதாவது அந்த ஏர்கிராஃப்டோட பார்ட்ஸும் இருந்த சௌந்தர்யா அவர்களுடைய பாடி பார்ட்ஸ் எது அப்படின்னே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு
பயங்கரமாக உடல் கருகி எல்லாமே வெடுத்து சிதறி இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 2 months ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கூட செலிப்ரேட் பண்ணல, அதுக்குள்ளே இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு நம்மளால கேள்வி பண்ண முடியுது. அதாவது எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருந்துச்சு. ஒட்டுமொத்த திரையுலகமே வந்து இந்த ஒரு நியூஸை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எதனால இந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய தியரிஸ் வந்து சொன்னாங்க. ஒரு சைடு வந்து இவங்க ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி, அதுதான் வந்து ஸோ பொலிட்டிக்கலி ஏதோ ரீசன்ஸ்னால தான் இவங்களை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொரு சைடு அப்படின்னு பார்க்கும்போது மேபி அவங்க அந்த ஒரு 150 meters தான், ரொம்ப கம்மியான ஹைட்டில் வந்து அந்த பைலட் வந்து ஃப்ளைட்டை திருப்ப முயற்சி செஞ்சுருக்காரு. மேபி ஏதாவது பறவைகள் வந்திருந்திருக்கலாம், அதை வந்து மோதிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கலாம். இல்லைனா மேபி இன்ஜினில் நடந்த சில கோளாறுகள்னால கூட அது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year பேக் வந்து மறுபடியும் இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது வந்து ரீஓப்பன் ஆச்சு. சிட்டி மல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர், இவர் வந்து திடீர்னு ஒரு புகார் வந்து கொடுக்குறாரு. என்னன்னா, ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவர்கள் இறப்புக்கு காரணம் வந்து நடிகர் மோகன் பாபு அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் ஒரு வாட்டி சௌந்தர்யா அவர்களை வந்து சந்திக்கும் போது அவங்க ஃபோனில் பேசிட்டு இருந்தது வந்து நான் கேட்டேன். அதாவது மோகன் பாபு அவர்கள் வந்து சௌந்தர்யா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் சௌந்தர்யா அவர்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டேன். ஸோ அதுக்காக தான், அந்த 10 ஏக்கர் நிலத்துக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த வந்து மோகன் பாபு அவர்கள் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. பட் அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் தெரிய வரல. பட் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாரும் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த நிலம் அப்படிங்கிறது வந்து மோகன் பாபு கிட்ட தான் வந்து இருக்கு. அவர் மோசடி பேர் மாற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயங்களுமே கேள்விப்பட முடியுது. ஆனால் சௌந்தர்யா அவர்களுடைய ஹஸ்பண்ட் ரகு அவர்கள் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா, இல்லை மோகன் பாபு அவர்களும் நாங்களுமே வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரு 20 yearsக்கு மேலே நாங்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கும், அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்குமே வந்து இது ஒரு மர்ம முடிச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இப்படி இருக்கும்போது ரீசெண்டாக வந்து ஆக்ட்ரஸ் மீனா அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயம் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. சௌந்தர்யா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பயங்கர ஒரு டேலண்டடான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ். அண்ட் அந்த டைம்லையுமே நம்ம பார்க்கும்போது மீனா அவர்கள் ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோயினாக தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எனக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் தான் வந்து இருந்துச்சு. நான் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கரமாக அட்மையர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு இன்சிடெண்ட், அவங்க இறந்து போன அந்த ஒரு நியூஸ் கேட்கும்போது எனக்குமே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு அந்த ஃப்ளைட்டில் நானும் பயணிக்க வேண்டியது இருந்துச்சு. பட் ஒரு சில ரீசன்ஸ்னால என்னால் வந்து அன்றைக்கி அந்த ஒரு ட்ராவலில் வந்து என்னால் போய் ஜாயின் பண்ணிக்க முடியல. பட் இன்றைக்குமே அதை நினைக்கும் போது ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஐ திங்க் வந்து ஒரு டாக் ஆஃப் டவுனாக இருக்குது இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில். பிகாஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சௌந்தர்யா அவர்கள். பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஒரு இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மர்மம் என்ன, உண்மையாகவே ஃப்ளைட் கிராஷ்னால தான் அவங்க ஃப்ளைட்டோட நடக்கக்கூடிய அந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால தான் இறந்துட்டாங்களா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 kilometerல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.